ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது எம்இஸில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பில் 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள், விலையில்லா நோட்டு புத்தகங்கள் மற்றும் சீருடை ஆகிய நலத்திட்டங்களை அப்டேட் செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் வகுப்பாசிரியருடைய யூசர் நேம், பாஸ்வேர்டை கொண்டு லாகின் செய்த பின்பு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற டேப் ஓப்பன் பண்ணணும். அந்த வகுப்பை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண புக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் அப்டேட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ங்கிறது ஹைட் ஆகிருக்கும், செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ தான் ஒரு வால்யூம் நான் ஏற்கனவே போட்டுட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அதனால் அது ஹைட் ஆகிருக்கு. இப்போ வால்யூம் 2 நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது நம்ம எஸ்ஓ நோவோ மாற்றுற மாதிரி 4 ஆப்ஷன், என்ஆர், ஸ்டாக் நாட் ரிசீவ்டு, எஸ்என்ஓ, லாங் ஆப்ஷன் ஆகிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி கொண்டு மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கியிருந்தால், அனைத்து மாணவர்களும் வழங்கியிருந்தால் அனைவரும் எஸ்என்ஐ செலக்ட் செய்து கொண்டு சேவ் பட்டனை அழுத்தணும். இப்போ இது அப்டேட் ஆகிடுச்சு. இதே போல் நம்மளோட புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் புத்தகங்களை தாண்டி நம்ம நோட்டு புத்தகங்கள் வழங்கியிருப்போம் 2ஆம் பருவத்தில். அப்போ 2ஆம் பருவத்தோட நோட்டு புத்தகங்களை செலக்ட் பண்ணால் அதுவும் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். 5 செட் நோட்டு கொடுத்துருப்பாங்க. அது வழங்கியிருந்தோம்னா 5 நோட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வழங்கியிருந்தோம்னா அதை அப்டேட் பண்ணிடலாம். அடுத்தது நோட்டு புத்தகங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்கும்னா யூனிஃபார்ம் இருக்கும். 2ஆம் பருவத்தில் கூட செட்டு 2 இருக்கும். அந்த செட்டு 2வை செலக்ட் பண்ணி பாய்ஸுக்கு ஷர்ட் பேண்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் யூனிஃபார்ம் மட்டும். ஏன்னா சத்துணவு இருக்கு, நம்ம ஏற்கனவே எத்தனை பேருக்கு சத்துணவு இன்னும் மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் தேவையா வேண்டாமா அப்படிங்கிற விவரம் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். எல்லா குழந்தைகளும் கொடுத்துருந்தா எல்லாமே எஸ்என் செலக்ட் பண்ணி கொடுத்துக்குங்க. இல்லை ஒரு சில குழந்தைகளுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் என்ன காரணத்துக்காக கொடுக்கலங்கிற ரீசனை செலக்ட் பண்ணி நீங்கள் அதை பதிவேற்றம் செய்தால் இந்த வேலை முடிந்துவிடும். நன்றி.